இவர் 8 அடி பார்த்து இது 800 அடி வாங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்று மட்டும் வரணும். அதனால டேலண்டட் சரண்யாவே சரண்யா பற்றி நிறைய சொல்லணும். ஓகே, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மார்னிங் பேசும்போது சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ஆஃப்டர் 50 ஆர் எனி டைம் இப்போல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆர் ஒரு ஆண்டர்ப்ரனரியல் ஸ்பிரிட்ல கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இப்போ இந்த ஒரு தாட் மைண்ட்ல இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலா வர்ற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவா இருக்கே, ரொம்ப வந்து இதை நான் அட்வான்ஸ்டா பண்ணணுமா, ஆர் நெக்ஸ்ட் நான் பண்றதை விட யாருமே பண்ணது இல்லையே, இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனா எப்படி பண்றது அப்படின்றதா. பட் நம்பர் ஒன் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் ஹவ் லைஃப் ஸ்டார்டட். இப்போ நீங்க வந்து ஒரு லெட்ஸ் ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி போனீங்கன்னு வைங்க, நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே அவங்க தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அவங்க ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு ஃபேன்சியா டேக் பண்ணல, பட் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார்மர்ஸா இருந்திருக்கலாம், ஆர் அவங்களோட வியாபாரத்தை பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒன்று. ஸோ இது வந்து உங்க யாருக்குமே புதுசு இல்லைங்க, எல்லாரோட பிளட்லயுமே இருக்கு. ஏன் இன்னும் நீங்க பின்னாடி போனீங்கன்னா கேவ் மேன். ஸோ இப்போ நம்ம சொல்ற சில ஃபேன்சி வேர்ட்ஸ், எஸ்பெஷலி டெக்னாலஜி, ஹவ் வி யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ், அண்ட் நம்பர் 3 மேபி நம்ம வந்து புதுசா இன்னோவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கேவ் மேன் கிட்ட இருந்தது வந்து கல்லு மட்டும்தான். அந்த 2 கல்லை வச்சு they invented fire. That is the first technology. That's the first form of technology. அந்த அதே கல்லை வச்சு அவங்க கத்தியில இருந்து அருவால இருந்து ஸ்பியர்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணாங்க. That's how every tool was made. And அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி தான் இங்க இருக்கோம். ஒரு 40 years முன்னாடி landline phones and television was a new technology. இன்னைக்கு நமக்கு வெரி நார்மல். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ஒரு 50 years கழிச்சு வெரி நார்மலா தான் இருக்கும். But through every stage we innovate. So entrepreneurship is not new. It's in each one of you, every one of you actually. இப்போ number 2, why should I do that? இப்போ நம்ம எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம் இல்லையா, ஜாப் போறோம், இன்கம் இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், லைஃப் இஸ் குட். ஸோ இந்த ஒரு சைக்கிள why should we interrupt அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா, let's say I will suggest each one of you, இன்னைக்கு நீங்க போயிட்டு 1 week உங்களோட 1 weekல ஒரு ஆடிட் மாதிரி பண்ணுங்க. இன்னையில இருந்து ஆரம்பிங்க. இப்போ நாளைக்கு மண்டே ஆச்சா, இன்னைக்கு வெக்கேஷன் முடிஞ்சு போறவங்க நாளைக்கு சரி ஆஃபீஸா கிளாஸ் அப்படின்னு அவங்க ரொட்டீனுக்கு போயிட்டு இந்த நாள் வந்து அப்படியே இன்னையோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 1 வீக்ல ஒரு சின்ன ஆடிட் பண்ணுங்க. டெய்லி நான் என்ன பண்றேன், 1 ஹவருக்கு ஒன்ஸ் இந்த லாஸ்ட் 1 ஹவர் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீக் நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து லைஃப்
ஆர் வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறோமா? ஏன்னா உங்க ஸ்கில் செட் மட்டும் இல்லை இல்லையா, பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் அ மெயின் தம் ரூல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். இஃப் ஆஸ் அ பர்சனா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸையோ என்னோட மைண்ட் செட்டையோ நான் க்ரோ பண்ணலைன்னா யூ கேன் நெவர் க்ரோ anything. There is no entrepreneur who succeeded with a narrow mindset. No one can. அது திரும்ப டவுன்ஃபால் தான் இருக்கும். நம்ம எப்போ வந்து விழுந்து கத்துக்கிறோமோ அப்போதான் we start growing. So you are in a place where you need to be resilient, develop your grit, and most essentially develop your mental toughness. எவ்வளோ stress இருந்தாலும் how you navigate through that stress is what plays a major role. So when you become an entrepreneur, you become a better version of yourself. And when you become a better version of yourself, you communicate better with your friends, with your family, with your partner, especially let's say with every person you meet. You communicate better. So your personality is getting developed. And the personality develop ஆகும்போது ultimately you are seen as a person who is trustable. It builds a conviction in you. It's a positive ripple இல்லையா? ஒன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா two things automatically fix ஆகுது, and then 3 and then 4. So 5 years before and after you become an entrepreneur பாத்தீங்கன்னா you will be a person you no longer recognize. So அப்படி ஒரு change வந்து உங்களுக்கு entrepreneurship கொடுக்குது, because you take responsibility. That's a key word, responsibility. நம்ம பேசுவோம் like when you become an adult you become responsible. Question என்னன்னா you become responsible for what? I'm not seeing an adult who says I'm wholly responsible for my actions. இது யாருமே ஓன் பண்ண மாட்டாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நான் இந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், நான் இந்த மூட்ல இருந்து நான் இதை பண்ணிட்டேன், இதை நான் பார்த்தே இப்படி ரியாக்ட் பண்ணேன், அவ்வளோதான். They don't take ownership for their actions. But when you become an entrepreneur, you're forced to take ownership, and that cultivates that conviction in you. So ultimately what I would suggest is all of you here, நீங்க என்னதான் ஒரு work பண்ணாலும் irrespective of your age, irrespective of the career, I'm not speaking to let's say only the adults or only the kids, not only to male, not only to female. Anyone, everyone should have an identity for yourself, irrespective of your profession. இது வந்து நீங்க ஒரு professional point ஆ பண்ணனும் கூட அவசியம் கிடையாது. உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரிஜினல் இது இருக்கும் இல்லையா, some skill set, something that you can say this is mine, என்னால இதை சுகமா பண்ண முடியும். Anything, even ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, be known for that. Show that to the external world, showcase that. நம்ம வந்து நினைப்போம் இது ஒரு சின்ன விஷயம், இது யாருனாலும் பண்ணலாம், இதில் நான் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு. And there are many things that you overlook actually. But நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனால அந்த ஒரு சின்ன விஷயத்தை சரியா பண்ண முடியலன்னு நினைக்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம இதை நல்லா பண்றோம் அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எவ்ரி டே மார்னிங் ஒரு 9 or 10 AM நான் இங்க பால்கனில இருந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கோலம் போட்டிருப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். சீரியஸ்லி ஹோல் ஸ்ட்ரீட்லயே அந்த ஒரு கோலம் அவ்வளோ நல்லா போட்டிருப்பாங்க. ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க ஷீ இஸ் நாட் ப்ரொஃபஷனலி ஒரு பர்சனலி எனக்கு அவங்களுக்கு தெரியாது, பட் எவ்ரி டே யூ ஸ்டார்ட் மை தட். ஏன்னா என்னால் அதை எடுத்து என்னால் பண்ண முடியாது. ஸோ இந்த சின்ன 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 விஷயங்கள் வந்து I mean I don't know how many of them appreciate her, but this is something. So what I'm trying to tell you here is, ஒரு சின்ன ஸ்கில்லா இருந்தாலும் don't overlook on இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியுமா அப்படின்றது. Develop yourself as a person. Put yourself front. Create that identity for yourself. So இப்போ வந்து okay, you might ask, எல்லாம் ஓகே, பட் இப்போ அதை எப்படி வந்து நம்ம பண்றது, எங்க ஆரம்பிக்கிறது, ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டு ஸ்டார்ட் a business there are just 2 ways. இது வந்து நீங்க ஒரு MBA வயா போனீங்கன்னா ப்ராசஸ் சென்ட்ரிக், ப்ராடக்ட் சென்ட்ரிக், கஸ்டமர் சென்ட்ரிக் போயிட்டே இருக்கும். அது சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு வியாபாரம் நம்ம பண்ணும்போது எய்தர் எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை நான் விற்கணும் அப்படின்னு பண்ணுவோம். எதர் ப்ராடக்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும். ஆர் இல்லைன்னா இன்னொரு இடத்துல ஓகே நான் இந்த இடத்துல பண்ண போறேன், ஒரு இந்த பீப்புளுக்காக பண்ண போறேன், இவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்றேன். இப்போ லெட்ஸ் சே அப்பா என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சொல்லும்போது ஓகே நான் என்ன பேச, ஏன்னா ஓகே நான் என்னை பத்தி ஒரு இன்ட்ரோ சொல்லலை, சொல்லுங்க நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும்னா, ஐ எம் சரண்யா நாராயணமூர்த்தி. I completed my BTech in fashion technology from VIT Chennai. So படிச்சிட்டு இருக்கும்போது I started let's say product based company. நான் வந்து cloth design பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கும்போது, கம்பெனி நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் பிராண்ட் நேம், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணல. பண்ணும்போது I felt I have எனக்கு வந்து மார்க்கெட்டிங்ல I was very much interested than அந்த ப்ராடக்ட்ஸ்ல அப்படின்னப்போ I shifted
5 people in a team. Start பண்ணிட்டு over the period of time we expanded to a 27 member team. So 27 member team போயிட்டு நம்ம வந்து strategic marketing solutions கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது let's say for other companies and other entrepreneurs especially வந்து இப்போ ஒரு புதுசா entrepreneur ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு how should we coach them? How should we help them become better entrepreneurs? Or already ஒரு entrepreneur இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் sales or profits increase பண்ண என்ன பண்ணணும் அப்படின்றத I used to teach them. So that's what I do. So from strategic marketing we evolved and evolved and evolved, and right now I deal only with sales and consulting. So அப்போ என்ன பேசணும்னு சொல்லும்போது என்னோட क्वेश्चन என்னவா இருந்ததுன்னா சேல்ஸ் பத்தி பேசுறீங்க, என்ன சேல்ஸ் பத்தி பேசுறது அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க, அது எனக்கு தெரியல, பட் நீ பேசணும் அவ்வளவுதான். அந்த ஒரு லைன் தான் எனக்கு வந்தது. சரி ஓகே. ஸோ அப்போ தான் நான் யோசிச்சேன், ஸோ நான் என்ன பண்றேன்றதை நான் ஃப்ரண்ட்ல வச்சு பேசினேன்னா இட் பி யூஸ்லெஸ் கான்வர்சேஷன். ஸோ ஐ தாட் ஐ புட் யூ அட் ஃப்ரண்ட். உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது வாட் இஸ் இட் ஒன் திங் ஐ வாண்ட் யூ டு டேக் ஃபார்வர்ட், ஆர் என்னால உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஆஃப் இன்ஸ்பிரேஷன், வாட் கேன் இட் பி? ஸோ தட்ஸ் when I realized I talk to you about why you should become an entrepreneur. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா I shifted it into என்னோட ப்ராடக்ட் பத்தி நான் பேசல, என்னோட ஆடியன்ஸ்க்கு இந்த ஒன் திங் I can help them with அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதே மாதிரி தான் every business starts. Every single business either நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும் or we see who's at front of us and we start helping them. இன்னைக்கு நீங்க போகும்போது just take one thing with you. You should be independent in terms of who you are. அதாவது let's say all of us operate with so many limiting beliefs in our mind, and the limiting beliefs வந்து நம்ம ஃபேஸ் பண்றவரை அது வெளியே வராது. To put it very clearly, when I was in school I never went to the front and I spoke, and every time on stage la poi pesuna I used to have a hesitation. I thought, what do I have to share? இல்ல நான் போய் என்ன பேசுறது, or even நான் prepare பண்ணிட்டு பேசினா அத்தனை பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு தாட் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ ஸ்கூல்ல வந்து சில especially let's say after age of 13 or 14, that's the time when we become more self-conscious of ourselves. அந்த வேர்ட் அப்போ நமக்கு வரும். ஒரு 3rd 4th 5thலாம் வந்து we just do அவ்வளோ ஒரு let's say self focus இருக்காது. பட் அந்த ஃபோக்கஸ் வரும்போது our entire points shifts on us. நம்ம வந்து opposite person என்ன நினைப்பாங்கன்றது நம்ம ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப போயிடும். அண்ட் இந்த தாட் நிறைய பேருக்கு until they die it never goes away. எது பண்ணணும்னா நம்ம ஒன்று பண்ணா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணல ஏதாவது சொல்ல தானே போறாங்க, பட் யூ நெவர் ரியலைஸ் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணீங்கன்னா பை எக்ஸாம்பிள் எவ்ரிதிங் அரவுண்ட் யூ சேஞ்சஸ். அண்ட் உங்களை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொசைட்டி சேஞ்சஸ். சொசைட்டி as an example, it creates a ripple once again. So let's heal the world and actually make it a better place for you, for me, and the entire human race. So this is a song. It's one of the favorite line. It's one of my favorite line. Yeah, it's a song by yes, exactly. So it's a song by Michael Jackson. It's every day I hear it. It's like an anthem for me. I really step by this form. And இது வந்து நீங்க என்னதான் வந்து நம்ம சர்வீஸ் பண்றோம், நம்ம சேரிட்டி பண்றோம், எல்லாமே பண்ணாலும் நீங்க பண்ண போற main significant change is here. To change your mindset and to take action. If you give a man